முடிஞ்சது. இதுல ஒரே ஒரு குறைதான் இருக்கு. மனச கல்லாக்கிக்கிட்டு நான் உனக்கு இந்த கஷாயத்தை கொடுக்கறேன் சீமா. ஏன்னா நீ குணமாக வேண்டியது அவசியம். இல்லைனா என்கிட்ட நீ எப்படி வருவ? அப்படி ஒருவேளை என்கிட்ட நீ வராம போயிட்டா அப்புறம் என் நோக்கம் நிறைவேறாம போயிடும்ல. அதனால நான் பாதாள தேவி, மாயலோகத்தின் ராணி, உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவளுக்கா இவ்வளவு சேவை செய்ய போறேன். கஷாயம் ரெடி ஆயிடுச்சா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கஷாயம் தயாராயிடுச்சு. சீமாக்கா, இந்த கஷாயத்தை குடிங்க. இது என் பாட்டியோட வைத்தியம். முழு நம்பிக்கையோட இந்த கஷாயத்தை குடிங்கக்கா. வலி சீக்கிரமா காணாம போயிடும். அத குடிமா. ஒண்ணு இல்ல குடிச்சிருமா. அவ்வளவுதாமா. இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குக்கா? இப்ப வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு வேலை பண்ணுங்கக்கா, மெதுவா நடக்க முயற்சி பண்ணுங்க. வாங்க. வாமா. பொறுமையா. வலி சுத்தமா போயே போச்சு. என்னமோ வலி வந்ததுக்கான அடையாளமே தெரியல. அம்மன் தாய்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாட்டி வைத்தியெல்லாம் எப்பவுமே கண்டிப்பா நல்லா வேலை செய்யும். ரொம்ப நன்றிமா தேவிகா. நன்றிலாம் சொல்லாதீங்கம்மா. உங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன பண்ற சீமா? நான் தான் உன்கிட்ட சொன்னல போக மாட்டேன்னு. அப்புறம் எதுக்காக நீ? பிரேம், நான் இப்ப நல்லாயிட்டேன். அதுவும் இல்லாம என்னால உங்க வேலை தடப்பட்டு போயிடுச்சுன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ப்ளீஸ் போயிட்டு வாங்க. சீமா, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போறதா இல்ல. இது பாருங்க பிரேம், நீங்க போயே ஆகணும். என் மேல சத்தியம். ஓகே, ஆனா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி ஆகணும். நான் இங்க திரும்பி வர்ற வரைக்கும் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். கண்டிப்பா. நீ என் வாழ்க்கையில இருக்கிறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும். நீதான் என்னோட சக்தி. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், நான் திரும்பி வர வரைக்கும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? நல்லபடியா உங்க வேலை முடிய வாழ்த்துக்கள். நான் கும்பிடுற துர்காமா உங்க கூடவே இருந்து உங்க வேலை நல்லபடியா முடிய அருள் புரிவாங்க. அப்புறம்
சீக்கிரமா திரும்பி வந்துருங்க. இந்த சீமா ஏன் இன்னும் வந்து சேரல? அவ போனும் லைன் போக மாட்டேங்குது. நேத்து அவளோட கால் வலியை நான் குறைச்சதுக்கு காரணம் இன்னைக்கு அவ இங்க வருவான்னு தான். ஆனா அவ என்னை ஏமாத்திட்டா. நம்ம குடும்ப ஆரோக்கியம் நம்ம கிட்ட தான் இருக்கு. உங்க சமையல்ல ஜீடி பெருங்காயத்தை இப்படி சேர்த்துக்கங்க. உணவே மருந்துன்னு பாத்துக்குவீங்க. ஜிடி கூட்டு பெருங்காயம். இப்போது 100 கிராம் ஜீடி பெருங்காயம் வாங்கும்போது 50 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பெட் ஜார் ஃப்ரீ. சீமாக்கா, உள்ள வாங்க. தேவிகா, உள்ள ஏதோ உடையிற சத்தம் கேட்டுச்சு, என்னாச்சு? அது ஒண்ணு இல்லக்கா, என் கையில இருந்த தண்ணி ஜக் கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சு. நீங்க செப்பல் போட்டுட்டு உள்ள வாங்கக்கா, ஏன்னா கீழே நிறைய கண்ணாடி துண்டுகள்லாம் கிடக்கு. சரி, அப்படியே நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல. அது என்னன்னா, திடீர்னு பிரேம்க்கு வெளியூர் போக வேண்டியிருந்துச்சு. அதனால முதல்ல அவருக்கு டிஃபன் பண்ண, அப்புறம் பேக்கிங் பண்ண. அவர் அப்படி கிளம்புனதான் நான் இப்படி வந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நீங்க உள்ள வாங்க. இதோ வரேன். அக்கா, ஒருவேளை நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்ல? ஆரம்பிக்கலாமே. அட, இந்த மெட்டி யார் பண்ணாங்க? நான் தான் பண்ணேன்க்கா. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. இதனால இந்த சிலையோட அழகு இன்னும் மெருகேறிடுச்சு. அக்கா, போதும்க்கா, மீதி வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம். சரி, எப்படியும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்பி ஆகணும். பெரிய பாட்டி ரொம்ப கவலைப்படுவாங்க. நான் அப்புறமா வரேன். சீமாக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா, இந்த சிலைக்கு நான் ஒரு ஒட்டியான செய்யணும்க்கா. உங்களுக்கே தெரியலக்கா, என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. அதனால இந்த துணியை கட் பண்ணி ஒட்டியான செய்யலாம்னு நினைக்கிறேன். நீ சுத்தமா திருந்தவே மாட்டேல்ல? அதான் நான் இருக்கேன்ல, நான் உனக்காக ஒட்டியான கொண்டு வரேன். என்ன?
அக்கா சிலைக்காக நான் எப்படிக்கா உங்க ஒட்டியானத்தை வாங்க முடியும்? அதுவும் இல்லாம இந்த சிலையை நான் விற்க போறேன் இல்லையா? நான் எப்போ என்னோட ஒட்டியானத்தை எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்? என்னோடது பத்திரமா இரும்பு பொட்டிக்குள்ள இருக்கு. நான் உனக்காக இன்னொரு ஒட்டியான கொண்டு வரேன், சரியா? அ, அ, அக்கா நீங்க எனக்காக எவ்வளவோ செய்றீங்க. நான் எப்படி உங்களுக்கு நன்றி கடன் செய்ய போறேன்? கண்டிப்பா, உண்மைதான். பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசி முடிச்சாச்சா, இல்ல இன்னும் சொல்ல வேண்டியிருக்கா? நான் நாளைக்கு வரேன். வரும்போது ஒட்டியான கொண்டு வரேன், சரியா? எனக்கு ஒட்டியான உன்னோடதுதான் வேணும் சீமா. அப்புறம் அப்பதான் இந்த காரியம் நிறைவேறும். இப்போ அது இரும்பு பெட்டியில இருந்தாலும் சரி, கடலுக்கு அடியில 100 அடி ஆழத்துல இருந்தாலும் சரி, அந்த ஒட்டியானத்தை நான் அடைஞ்சே தீருவேன். உன் புருஷனையும் பையனையும் எழுப்ப விரும்புறியா? இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்க? என்ன வேணும் உனக்கு இப்ப? எனக்கு சீமாவோட ஒட்டியானம் வேணும். அதை நீதான் எடுத்துட்டு வந்து தர. ஒட்டியானமா? இங்க பாரு, நீ சொன்னதுனால நான் சீமாக்கு எவ்வளவோ கெடுதல்கள் பண்ணிருக்கேன். இங்க பாரு, உன்னை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீ சொன்னதுனால நான் எவ்வளவோ வேலை பண்ணானா இனிமே என்னால எதுவுமே முடியாது. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. நீ பாதாள தேவி கிட்டே மறுப்பு சொல்றியா? பையனை இழந்தா அதோட வேதனை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? கனவு உண்மையா மாத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சசி. நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய். அந்த ஒட்டியானம் எனக்கு எங்க கிடைக்கும்? அம்மாவோட ரூம்ல இரும்பு பெட்டிக்குள்ள இருக்கா. 2:45 நீ அந்த ஒட்டியானத்தை எடுத்துட்டு வரணும். என்ன 3 மணிக்குள்ள சந்திர கிரகணம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நான் அந்த ஒட்டியானத்தை சிலைக்கு போட்டு விடணும். பெரியத்தியோட ரூம்ல இருந்து நான் எப்படி என்னால இதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஞாபகப்படுத்தவா? வேண்டாம், நான் எடுத்துட்டு வந்து தரேன். நீ என்னெல்லாம் சொல்றியோ அதெல்லாம் நான் கேக்குறேன். ஆனா என் குழந்தை மட்டும் எதுவும் செஞ்சிடாது. நான் எல்லாத்தையுமே கேக்குறேன். நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது சசி. போ, சீக்கிரம் போ. போன வேகத்துல சீக்கிரம் வரணும்.